Praise the Lord. கர்த்தரை ஆராதிப்போம். அவன் நாமமே மதுரமாதே, அவன் நாமத்தில் சுகம் உண்டே, அவன் நாமமே மதுரமாதே, அவன் நாமத்தில் சுகம் உண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவன் நாமமே மதுரமாதே, அவன் நாமத்தில் சுகம் உண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசுவே, உமது நாமம் வாழ்கப்பா. உம்மை உயர்த்துகிறோம். ஜீவனுள்ளவரே, ஜீவிக்கிறவரே, ஜீவாதிபதியே, உமக்கு நன்றி. உமது நாமம் வாழ்க. உமது அரசு வருவதாக பிள்ளைகளுடைய உள்ளத்திலே உமது ராஜ்யம் வந்து கட்டப்படட்டும். அப்பா, இன்றைக்கும் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ஆட்கொண்டு நடத்தும், சகாயம் பண்ணும். தளர்ந்து போன உள்ளங்கள், தள்ளாடின கால்கள், நிலை குறைந்து போயிருக்கிற உள்ளங்கள் இந்த காலவெளியில உயிர்ப்பிக்கப்படட்டும். ஒரு வார்த்தை உயிர்ப்பிக்கும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆமென். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு சகாயம் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென், ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அத்தியாயம் 3ஆம் வசனம் இவ்விதமாய் வருது. தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் தமது ஜனத்துக்கு அற்புதமான விஷயத்தை சொல்றாரு. அதுதான் அந்த பகுதி. என்ன விஷயம் சொல்றாரு? அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன், நீ என் தாசன். He said to me, you are my servant. ஆமென். ஒருவேளை ஆங்கில மொழிபெயர்ப்பில் அந்த சர்வன்ட் வேர்டு பயன்படுத்துகிறாங்க. அநேகர் இதை வேற விதமாக அர்த்தம் கொண்டுறாங்க. சர்வன்ட்னா அவர் எஜமான, நம்ம வந்து வேலையாட்கள். நல்லா கவனிங்க. அதில் இருக்கிற அந்த பதத்தில் இருக்கிற அந்த அதில் வேலையாளுன்னு சொல்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்குது. அதில் ஒரு சில அர்த்தம் தான் எடுத்துக்கொள்ள முடியும், கூடணும். மற்ற அர்த்தங்கள் அங்கே அது கிறிஸ்தவ ஜீவத்துக்கு அது மேட்ச் ஆகாது. சர்வன்ட் என்று சொல்லும் பொழுது கடவுள் அவருடைய பணியை செய்வதற்கு அவருடைய பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கிறார். அது சர்வன்ட்ஷிப்னு சொல்லும் போது அது என்னன்னா, அவருடைய திராட்சை தோட்டத்திலே பணி செய்கிறவர்கள் அப்படி எடுத்துக்கலாம். இதை வேற விதமாக எடுத்துடக்கூடாது. ஏன்னா ஒரிஜினலாக என்ன இருக்குன்னா, இந்த சர்வெண்ட்டுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. எஜமான் என்னென்ன வேலை சொல்கிறாரோ அதை செய்யணும். ஆனால் எஜமான் என்னென்ன இருதயத்தில் வச்சுருக்காரு எல்லாத்தையும் வேலையாட்கிட்ட அதை வியாக்கியானம் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவனுக்கு தெரிவிக்கணுன்ற அவசியம் இல்லை. ரெண்டாவது, சில விஷயம் சர்வெண்ட்டுக்கு தெரியவே தெரியாது. அவர் என்ன சொல்கிறாரோ செய்யணும். இது ஒரிஜினலாக இருக்கிற காரியம். ஆனால் கிறிஸ்தவ ஜீவத்தில் இது வந்து மேட்ச் ஆகாது. ஏன்னா கர்த்தர் இதுக்காக தான் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய சிநேகிதர்ன்றாரு. சிநேகிதர்னு சொன்னால் ஒரு மனுஷன் சிநேகிதர்கிட்ட தான் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்வான்.
அப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா அந்த சர்வெண்ட்டில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள், ஆனால் அதில் மேலோங்கி இருப்பது கர்த்தர் நமக்கு நண்பனாக இருக்கிறார். அதான் முக்கியம். சரி, இப்போது இந்த வசனத்திலிருந்து 3 விஷயத்தை நம்ம பார்த்துட்டு முடிப்போம். அதை வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். ரொம்ப அற்புதமான காரியம். சரி, இந்த தாசன் சொல்றதுல என்ன விஷயம் இருக்கு? காரியம், God has chosen you personally. கர்த்தர் பர்சனலா அவர் தனிப்பட்ட முறையில் உங்களை தேர்ந்தெடுக்கிறார். அதான் ஒரு பெரிய உண்மை. ரேண்டமாக எடுக்கலை, ஏதோ சீட்டு குலுக்கு போட்டி எடுக்கலை, அப்படி இல்லைங்க. பைபிள் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இதுதான் உண்மை. அப்போ கவனிங்க, இந்த விஷயம் ஒரு மனுஷிக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால், இன்னைக்கு ரொம்ப பரவலாக இருக்கிற ஒரு காரியம் இருதயத்தில் என்ன ஒரு பெரிய போராட்டம். வாழ்க்கை ஏன் இவ்வளோ டஃப்பாக இருக்குது? நான் நினைக்கிறேன் வாழ்கிறதே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார் பாருங்க, நான் கல்யாணம் பண்ணதே தப்புன்னு நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. இன்னொருத்தவங்க சொன்னாங்க இதே போல் என்கிட்ட, சில பேருக்கு சில விஷயம்னா ரொம்ப காமன், எளிதாக அது கிடச்சிரும். அது எளிதாக கிடைக்கக்கூடியது தான், அவங்களுக்குனா சர்வசாதாரணம். ஆனால் அதுவே இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை வாங்கிறதுக்கு எடுக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. என்னடா ஒவ்வொரு விஷயத்துக்கு போராட வேண்டியதாக இருக்குது. இது 100% கரெக்டு. இப்படின்னா பேசாதீங்க, யோசிக்காதீங்கன்னு உங்களை டேமேஜ் பண்ணல, இதெல்லாம் கரெக்டு. ஆனால் இப்படி யோசிக்கிறதுனால வழி பிறக்காது, அதையும் தெரிஞ்சுக்கிடுங்க. இல்லையா? ஒருவேளை உலகம் ஒரு வேல்யூவேஷன் கொடுக்குது, அந்த வேல்யூவேஷனில் நம்மளும் வேல்யூவேட் பண்ணுறோம். ஆனால் அப்படி வேல்யூவேட் பண்ணக்கூடாது, அதுதான் சத்தியம். சத்தியம் என்ன சொல்லுது? இல்லை, அப்படி இல்லை. கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, அவருக்குன்னே தேர்ந்தெடுத்திருக்காரு, பர்சனலாக தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், நான் ஜெயம் எடுப்பேன், வாழ்வேன், சுகித்திருப்பேன், சாட்சியாக ஜீவிப்பேன். இப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ளே இருந்துச்சுன்னா நம்ம இப்படி கன்ஃபஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம், இப்படி பேச மாட்டோம். இது பிசாசு நம்மளை டைவர்ட் பண்ணுறான், நம்மளை திசை திருப்புறான். அந்த நன்மையை சுதந்திரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பிக்கிட்டு இருக்கான். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? நல்ல மனதில் அதை வைத்துக்கொள்ளுங்க. கடைசியாக ரெண்டாவதா, யூ ஆர் சர்வன்ட். இந்த இடத்துல வேலையாள்னு வருது. அதாவது என்னன்னா, அவருடைய வேலையை செய்கிற, அதாவது இப்படி சொல்லணும் பாருங்க, அந்த கனமான வேலையை செய்கிற ஆட்கள். நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, ஐயா அதெல்லாம் ஊழியக்காரங்க, மிஷினரிங்க. சர்வன்ட்றது அதுதானே, இதுனா கிடையாது. இல்லைங்க, நீ குடும்பத்தை எப்படி கட்டணும், பிள்ளைகளை எப்படி எழுப்பணும், உன்னுடைய பிஸ்னஸை எப்படி விசுவாசத்தில் எழுப்பணும், உன் தனிப்பட்ட ஜீவியத்தை எப்படி கட்டணும், சத்தியத்தை வச்சு உன்னுடைய எண்ணங்கள் விசுவாசத்தில் நிரம்பி இருக்கணும், உன்னுடைய மனப்பான்மை, உன்னுடைய சுவாவம், இதெல்லாம் எப்படி கட்டணும், சத்தியத்தில் கட்டணும். இதுதான் கர்த்தர் இது போல வேலை செய்வதற்கு நம்மளை அழைத்திருக்கிறார். வேலை செய்கிறோமா? குடும்பத்தில் இப்படி வேலை செய்கிறோமா? குடும்பத்தை ஒழுங்காக கட்டுறோமா? சத்தியத்தில் கட்டுறீங்களா? மூன்றாவது, your life is a display of a splendor. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர், ஆங்கில மொழிபெயர்ப்பில் தான் ஒரு வேர்டு ஆட் ஆகுது. டிஸ்பிளேனா காட்சி பொருள். ஒரு பெரிய வியாபார ஸ்தலத்தில் அந்த ஷோகேஸ்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், அதுக்குள்ளே டிஸ்பிளே வைப்பாங்க, டிஸ்பிளேயில் வைப்பாங்க. அது டிஸ்பிளே பீரோ, அது டிஸ்பிளே பண்ணுற இடம். அதை பார்த்துட்டு தான் அந்த அது வேணும், இந்த இதை எடுத்து கொடுங்க அப்படின்னு வாங்க பாருங்கள். கர்த்தர் என்ன பண்ணுறாராம், நம்மளை டிஸ்பிளே பண்ணுறாராம். எப்படி? அவருடைய மகிமையில நம்மளை நிரப்பி டிஸ்பிளே பண்ணுறாரு. நல்லா கவனிங்க. இது கிடைக்குமா, இதுனா நடக்குமா, இதுனா கனவு தானான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, நான் உன்னை டிஸ்பிளே பீஸாக வைப்பேன்றார். நம்புங்க, உங்கள் சூழ்நிலை அற்புதமாக மாறும். கர்த்தர் மாறாதவர், நம்மளை நடத்துவார். இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தை கொடுக்கட்டும். ஜெயமெடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. God bless you. Bye bye.